Welcome to all 12th standard students. Now we are in chapter 4, algorithmic strategies. In previous class we discussed about the introduction of algorithmic strategies, what is mean by algorithm and what is mean by strategy, why we are using the algorithm and all etc. Now we'll have just a brief description into this topic. Let's start our session. So first thing is like introduction to algorithmic strategies, characteristics of an algorithm. So last class we discussed clearly about what is the characteristics of algorithm, what are all the characters we can have to construct one algorithm. நம்ம ஒரு algorithm construct பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன characteristicsலாம் வச்சு நம்ம algorithm construct பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அல்காரிதமை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒரு அல்காரிதமை நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு வி ஹாவ் அ ப்ரீஃப் லுக் இன் டு திஸ் ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாபிக் பாருங்கள். Algorithms are generic and not limited to the computer alone. Algorithm அப்படிங்கிறது லைக் ஜெனரிக் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி, கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அல்கோரிதம் எழுதணும், அல்கோரிதம் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே நமக்கு காமனாக யூஸ் பண்ணுறது அல்கோரிதம். அல்கோரிதம்ங்கிறது நத்திங் பட், நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் பண்ணணும். பிளான் பண்ணி நம்ம லைக் அவுட்டர் ஸ்கெட்ச் போட்டு அந்த இடம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம லைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாக்டான ஒரு எக்ஸிக்யூஷன், எக்ஸாக்டான ஒரு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த லைக் போட்ட பிரிண்ட் அவுட்டு, ப்ளூ பிரிண்ட்டு, இடம், ஸ்டெப்ஸ் எங்கே வரணும், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அல்காரிதம்ங்கிறது ஒரு ஜெனரிக், நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு லிமிட் பண்ணிட முடியாது. சரிங்களா? இட் கேன் பி யூஸ்ட் இன் அ வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. நம்ம ஒரு ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அல்காரிதமை. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஷிங் மிஷின், உங்களை எல்லாருக்கிட்டையுமே லைக் உங்கள் வீட்டில் எல்லாமே வாஷிங் மிஷினில் தான் துணி துவைப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க வாஷிங் மிஷின்ங்கிறது. இட் இஸ் அன் எம்பெடட் சிஸ்டம். ஓகேங்களா? எம்பெடட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வாஷிங் மிஷினை. ஸோ அந்த வாஷிங் மிஷினில் எப்படி இந்த அல்கோரிதமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பாருங்கள். இப்போது இதுதான் உங்களுக்கு வாஷிங் மிஷின். சரிங்களா? இப்போ இந்த வாஷிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், துணி துவைக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு வாஷ் யோர் கிளாத்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷினில் கிளாத்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், போடணும். சரிங்களா? லைக் இது மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னிங்கன்னா அதில் டிட்டர்ஜென்ட்ஸை ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் தண்ணி போகிறதுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ், டேப்லாம் ஓப்பனில் இருக்கா, லைக் எந்த டேப் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது ஓப்பனில் இருக்கா. அதுக்கப்புறம் இப்போது இந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் என்ன ஆகும், நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்க டிட்டர்ஜென்ட்ஸை லைக் அந்த இடத்துல போய் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் கரைஞ்சி உங்களுக்கு என்ன ஆகும், துணியில் விழும். அப்போது துணி எல்லா துணியிலையுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிட்டர்ஜென்ட்ஸ் பவுடர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோப்பு தண்ணி எல்லாமே இதில் ஃபில் ஆகிடும். அப்போ நம்ம வாட்டர் கொடுத்ததும் அந்த தண்ணி ஃபர்ஸ்ட்டு தண்ணி எப்படி இருக்கும், உங்களுக்கு சோப்பு தண்ணியில் ஃபில் ஆகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் பட்டனை ஸ்டார்ட் பண்ணதும் லைக் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக இல்லை ஹெவியாக மீடியமாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி துணி வாஷ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அலசிக்கும். அண்ட் தென் புழிஞ்சிக்கும். லைக் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற அந்த லைக் மெக்கானிசம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். சரிங்களா? அதுக்கு தான் அல்காரிதம்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு டேர்ம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் வைஸ் ஒரு எக்விப்மெண்ட். ஆனால் அதில் நம்ம அதுக்கான அல்கோரிதம், அதாவது எம்பெடட் சிஸ்டம்கான அல்கோரிதமை நம்ம என்ன பண்ணுறோம், எழுதி ஃபிக்ஸ் பண்ணி லைக் இதில் சைல்டு லாக் அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் சைல்டு லாக், சைல்டு என்னென்னலாம் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி லாக் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எது மூலமாக, லைக் ஒரு சிப் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கான கெப்பாசிட்டிக்கான அது
அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் எம்பெடட் சிஸ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கான அல்கோரிதம் எழுதி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போது அல்கோரிதம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்க கூடாது தான். நாட் ஓன்லி இந்த ஏரியா ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. ஈவன் நம்ம ரியல் டைம்ஸில் கூட நம்ம இப்போ லைக் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறோம். அப்போது அல்கோரிதம்ங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்டெப்பில் நம்ம துணி போடுறதுக்கு முன்னாடியே தண்ணியை திறந்து விட்டுட்டு டிட்டர்ஜென்ட்ஸை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வெறும் தண்ணியில் டிட்டர்ஜென்ட்ஸ் ஃபுல்லாக போயிடும். சரிங்களா? அப்படியே வாஷ் கொடுக்குறோம், அப்போது அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அப்போது துணி வாஷ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு துணி போட்டுட்டு வாஷிங் மிஷினில் டிட்டர்ஜென்ட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறத போட்டால் தான் ப்ரொசீஜராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை தாண்டி நீங்கள் மாற்றி ஏதாவது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்கள், டிபிக்கல் அல்கோரிதம் இஸ் ஷோன் பிலோ. ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட் என்னவா நடக்குதுன்னா ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்குறோம், கிளாத்ஸ் போட்டுட்டு அண்ட் தென் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், லைக் டிட்டர்ஜென்ட்ஸ் போடுறோம், தண்ணியை திறந்து விடுறோம். இது மூணுமே உங்களுக்கு இந்த இடத்துல இன்புட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் நம்ம ஒன்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஓகே பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து சுத்தம் தெரியுங்களா, சுழலும் இல்லைங்களா, ஸ்வைப் ஆகுங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னென்னா அந்த ப்ராசஸ் ஒர்க்கிங் மெக்கானிசம் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஃபுல்லாக துணி வாஷ் பண்ணி அலசி ட்ரை ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்புட்டுங்கிறது நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதுதான் இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த உள்ளார ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு ப்ராசஸ்ன்னு அர்த்தம். ஸோ ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு எஃபிஷியண்டான ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யோர் டிபிக்கல் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம் வித் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது இது டயக்ராம்னு சொல்ல முடியாது, வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்டேஷனில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காஃபி மேக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொல்லியிருப்பேன் டீ மேக் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ சேம் லைக் தட் உங்களுடைய புக்லேயே இதை கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் காஃபி மேக் பண்ணுறதுக்கான. கன்சிடர் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதில் எது இன்புட் எது ப்ராசஸ் அண்ட் எது அவுட்புட்னு நம்ம இப்போ செப்பரேட் பண்ணலாம். ஸோ இன்புட்டாக எதை கொடுக்குறோன்னா நமக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை, மில்க் தேவை, காஃபி பவுடர், சுகர். ஓகேங்களா? இது நாலுமே தேவை. ஈவன் நீங்கள் வந்து மில்க் இல்லாமல் பிளாக் காஃபி மாதிரி குடிக்கிறீங்கன்னாலும் லைக் ஓகே அஸ்யூம் தட் வாட்டர், காஃபி பவுடர் அண்ட் சுகர் இது மூணும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? வாட் இஸ் தட்? இன்க்ரீடியன்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்புட்டுன்னு சொல்கிறோம் இங்கே. ஸோ இன்புட் நம்ம கொடுத்தா தான் அது ஆக்சுவலாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காஃபியாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் உங்களுடைய தண்ணியை, தட் இஸ் வாட்டரை என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீடியன்ட் 1 வாட்டரை பாயில் பண்ணுறீங்க. ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் போடுறீங்க. காஃபி பவுடர் போட்டு லைக் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பாயில் பண்ணி நல்லா கொதிச்சு அதை எடுத்து, ஈவன் ஃபில்டர் காஃபியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக அதை தனியாக ஃபில்டர் பண்ணி காஃபி அந்த டிகாஷனை ஃபில்டர் பண்ணி வச்சுப்பீங்க. பாயிலில் தனியாக மில்க் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஃபில் பண்ணிக்கிட்டு மில்கில் அந்த ஃபில்டர் பண்ண காஃபியை போட்டுட்டு காஃபி தண்ணியை போட்டுட்டு அண்ட் தென் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் குடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரிப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, ப்ரிப்பேரிங் காஃபி, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஒரு ப்ளசன்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு எம்மியான காஃபி உங்களுக்கு கிடைக்குது, டேஸ்டியான காஃபி. ஓகேங்களா? லைக் சூடாக நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிக்கிறதுக்கான ஒரு காஃபி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு அந்த காஃபி கிடைக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு அவுட்புட். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற சென்ஸ் நம்ம ப்ரிப்ரேஷன் நடக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்புட்டாக இங்கே ஆக்ட் ஆகுது, லைக் நம்ம வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. சரிங்களா? ஸோ இட்ஸ் அ நெக்ஸ்ட் திங். இப்போ நான் சொன்ன அதே ப்ரொசீஜரை தான் எதுக்காக நான் இந்த காஃபி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க, எதுக்கு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இதே மாதிரி தான் நம்ம அல்கோரிதமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். A procedure for preparing coffee. Take a bowl in the water with the coffee powder, boil the water and pour it into a bowl, filter it, boil milk again, mix sugar and filtered coffee along with boiled milk, pour the coffee into the cup to serve. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நீங்கள் மாற்றி ஏதோ கொடுக்குறீங்க,
ஓகேங்களா. மாற்றி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு காஃபி கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் பாயில் பண்ணலை மில்கை, காஃபி பவுடரை வந்து நீங்கள் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணலை அப்படின்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஒரு காஃபி கிடைக்காது. பால் மட்டும் காய்ச்சி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு காஃபி அந்த டிகாஷன் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா. அப்போது இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இது மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட்டும் எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கே இருக்குன்னா நீங்கள் எழுதுகிற அல்கோரிதமில் இருக்குது. நீங்கள் எழுதுகிற அல்கோரிதம் ஒரு எஃபிஷியண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுமே அதிலிருந்து க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. So this kind of procedure can be represented using an algorithm. So இந்த procedures நம்ம represent பண்றோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம algorithm மூலமா represent பண்றோம். Thus an algorithm consists of step by step instructions that are required to accomplish a task and helps the programmer to develop a program. இந்த algorithm construct பண்ணுறது நீங்கள் என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மட்டுமே அதிலிருந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது உங்களுக்கு மச் ஈஸியாக இருக்கும். இதுவே இங்கே தப்பாக பண்ணிட்டீங்க, இதுவே இங்கே எஃபிஷியண்ட்டாக இல்லை, ரைட்டிங் அல்கோரிதமே நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ் க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எரராகவே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் லைக் நம்மளுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் என்ன ப்ராப்ளம் என்ன அவுட்புட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் அல்கோரிதம், இவ்வளோ நேரம் நம்ம அல்கோரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது டீ போட, அப்புறம் வாஷிங் மிஷின் சுற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம காஃபி போட, இப்படி தான் நம்ம அல்கோரிதமை பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் முன்னாடிலாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி அல்கோரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதோடைய அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ப்ராப்ளம் வந்து டிசைனிங் அண்ட் அல்கோரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பர். ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதோடைய டிஸ்பிளே, அதாவது அதோடைய ரிசல்ட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் உங்களுக்கான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு, அப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் 5ன்னு, அதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 25ன்னு கரெக்டாக கிடைக்கணும். அதே மாதிரி 3 கொடுக்குறேன், ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு எனக்கு கிடைக்கணும், 10 ஸ்கொயர் பண்ணால் 100ன்னு எனக்கு கிடைக்கணும். ஸோ இது மாதிரி நான் என்ன வேரியபிள் என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோடைய அவுட்புட் எனக்கு எஃபிஷியண்ட்டாக நான் கொடுக்குற நம்பருக்கு ஸ்கொயர் வேல்யூ எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம இப்போ அல்கோரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த அல்கோரிதம் கரெக்டாக இருந்தால் தான் இதிலிருந்து க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம், அது உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். So the algorithm can be written as first step ல start the process. நம்ம ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டெப் 2ல கெட் த இன்புட் எக்ஸ், ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் கெட் பண்ணுறோம். எதுக்காக, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் நான் ஒரு நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பரை தான் ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா. அப்போது எனக்கு ஒரே ஒரு இன்புட் இருந்தால் போதும். நான் வந்து இங்கே 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணவோ இல்லைனா 2 நம்பர்ஸ்லேருந்து எது லார்ஜஸ்ட்டோ பிக்கஸ்ட்டோ ஸ்மாலஸ்ட்டோன்னு கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸோ மை ப்ராப்ளம் இஸ் ஹியர் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் அ கிவன் நம்பர். ஒரு நம்பரை ஒரே ஒரு நம்பரை நான் கொடுக்கணும், அந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சால் போதும். அப்போது உங்களுக்கு இங்கே இன்புட் வேரியபிளே ஒன்று தான். என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம புரிஞ்சால் மட்டுமே அதுக்கான ப்ராப்பரான அல்கோரிதம் கோடிங்கை நம்ம எழுத முடியும். சரிங்களா. ஸோ அப்போ கெட் த இன்புட், ஒரே ஒரு இன்புட் வேரியபிள் இருந்தால் போதும், அதை ஸ்கொயர் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ நான் இந்த இடத்துல ஸ்டெப் 2ல ஒரே ஒரு இன்புட் வேரியபிள் தட் இஸ் எக்ஸுங்கிற இன்புட் வேரியபிளை கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு calculate the square by multiplying the input variable. அதாவது இன்னொன்று என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் அப்படிங்கிறதுல ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போது x இன்ட்டு எக்ஸு, இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் 2 வாட்டி, அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அதை என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இன்புட் யூசர் கொடுக்கறது ஒன்று தான், அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கிடைச்சா போதும், ஒரு இன்புட் தான் நம்ம வாங்குகிறோம், அதை 2ஆக மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்போது இதுலேயும் அதே நம்பர் தான் இருக்கும், இதுலேயும் அதே நம்பர் தான் இருக்கும். நமக்கு கிடைக்க போகிறது என்ன, அதே நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு கிடைச்சா போதும், எக்ஸை மட்டும் கெட் பண்ணால் போதும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸ்லையும் அதே தான் இருக்கும், இந்த எக்ஸ்லையும் அதே தான் இருக்கும். இப்போ யூசர் வந்து 3 கொடுக்குறாங்கன்னா இதில் 3 இருக்கும். அப்போ 3 இன்ட்டு 3 இன்னொரு எக்ஸும் போடும்போது இதுலேயும் 3 தான் இருக்க போகுது, ஏன்னா இந்த எக்ஸில் 3 தான் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 3 தான் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. 5 இன்ட்டு 5 தான் ஆன்சர் வரப்போகுது. 12 இன்ட்டு 12 தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன வேல்யூவோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை எதில் ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்கொயரில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணது எனக்கு எங்கே இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. நான் டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட்டை.
and display the result. இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னா எக்ஸை டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? நோ. எக்ஸில் என்ன இருக்கும்? நீ கொடுத்த வேரியபிள் தான் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எதில் இருக்கும்? உங்களுக்கு ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நீ எதை டிஸ்ப்ளே பண்ணணும்? டிஸ்ப்ளே த ரிசல்ட் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை தான் நீ என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஃபெச் பண்ணி. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு இன்புட் வேரியபிள் வாங்கியாச்சு. அதை நான் மல்டிப்ளை பண்ணி ஒன்றுத்தில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கான கோடிங்கும் இங்கே எழுதிட்டேன். ஸ்டோர் பண்ணது எதில் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நான் என்ன பண்ணிட்டேன்? டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். எக்ஸை டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸை டிஸ்ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ, என்ன வேல்யூ நீங்கள் யூசர் டைப் பண்ணுறாங்களோ அதே தான் வரும். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வராது. அப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எங்கே இருக்கும்? உங்களுக்கு ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்கொயரை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். இப்போ ஸ்கொயரில் உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இருக்கும், அதை டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. அட்லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான அல்கோரிதம் கோடிங். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப்பில் நான் எடுத்ததும் போய் தேர்ட் ஸ்டெப்பை எழுதுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு அவுட்புட் வருமா உங்களுக்கு? எக்ஸுக்கான இன்புட் வேரியபிளே கெட் பண்ணல. கெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி நீ மல்டிப்ளை பண்ணுவ? அது உள்ள வேல்யூவே இல்லாமல். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப்பை நம்ம மாற்றணும்னா நமக்கு தப்பாயிடும் அல்கோரிதம். அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதும் போதும் கரெக்டாக வராது. இதை தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அல்கோரிதம் குட் பி டிசைன் டு கெட் அ சொல்யூஷன் ஆஃப் அ கிவன் ப்ராப்ளம். இந்த அல்கோரிதம் எதுக்கு டிசைன் பண்ணுறோன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? அ ப்ராப்ளம் கேன் பி சால்வ் இன் மெனி வேஸ். நம்ம ஒரு ப்ராப்ளமை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். அமாங் மெனி அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஆனால் கரெக்டான எக்ஸாக்டான எக்ஸ்பெக்டான அவுட்புட்டை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் அல்கோரிதமிக் சொல்யூஷன். அதாவது an algorithm that yields expected output for a valid input. நான் ஒரு வேலிடான இன்புட் கொடுக்குறேன். அந்த வேலிட் இன்புட்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை எனக்கு தரணும். அப்படி நான் ஒரு அல்கோரிதம் எழுதுகிறேன். அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா அல்கோரிதமிக் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு அல்கோரிதம் என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டோ அதுக்கான இன்புட்டை கெட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் ரிசல்ட்டை சொல்யூஷனாக கொடுக்குது இல்லைங்களா? தட் இஸ் யோர் அல்கோரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 1 மார்க் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அல்கோரிதம் விசஸ் ப்ரோக்ராம். ஸோ அல்கோரிதம்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை அல்கோரிதம் அண்ட் ப்ரோக்ராம்? உங்களுக்கு அல்கோரிதம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ப்ரோக்ராமுங்கிறது நத்திங் பட் ஏதாவது ஒரு கோடிங், தட் இஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு இருக்குது? ஹை லெவலில் C++, ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் .NET, ASP, .NET, C#, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் இருக்குது. அமௌங் 73க்கு மேலே இருக்குது லாங்குவேஜஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும். ஸோ அதில் ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். Algorithm helps to solve a given problem logically and it can be contrasted with a program. அதாவது இந்த அல்கோரிதம்ங்கிறது நம்மளுடைய என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் வில் பி இன் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? லாஜிக் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணணும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது தான் இந்த ப்ராப்ளம்க்கான லாஜிக்கே. ஓகேங்களா? அதை ஸ்கொயர் பண்ணி அதை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ராப்ளம்க்கான லாஜிக். ஸோ இந்த மாதிரி லாஜிக் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். கான்ட்ராஸ்ட் வித் ப்ரோக்ராம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கான்ட்ராஸ்டாக, விச் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்ததும் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அல்கோரிதம். வேறஸ் இங்கே ப்ரோக்ராமுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும். அந்த அல்கோரிதமை நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் கன்வெர்ட் பண்ணியிருப்போம், விச் இஸ் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஓகேங்களா? தட் இஸ் யுவர் ப்ரோக்ராம். And algorithm can be categorized based on the implementation methods and design technique etc. algorithm வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன கான்செப்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னன்றதை வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில். பட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணுன்றதை சொல்லியிருப்போமே தவிர எப்படி பண்ணியிருக்கோங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் அதாவது இந்த அல்கோரிதம் இருக்கிற அந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம இங்கே லாஜிக்காக சொன்னதை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சில் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். விச் இஸ் இந்த அல்கோரிதமை ஸ்ட்ரக்சர் ஆஃப் விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேங்களா? வேறஸ் இங்கே என்ன மெத்தடு என்ன இதுன்னு கேட்டகரைஸ் பண்ணி இங்கே சொல்லியிருப்போம்.
அதை கோடிங் வைஸில் அல்கோரிதமாக கோடிங் வைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அல்கோரிதம் பாருங்கள், தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல் ஃபார் அல்கோரிதம் ரைட்டிங். அல்கோரிதம் ரைட்டிங்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலே கிடையாது. கமா வரணும், செமிகோலன் வரணும், கைட்லைன்ஸ் இருக்குது, இவ்வளோ தூரம் அப்படிலாம் கிடையாது. ஒன்று என்னென்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம எழுதணும் அல்கோரிதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எழுதினா மட்டும் தான் அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் ஏதாச்சும் ஈக்குவேஷன்ஸ் போடணுன்னாலும் போடலாம், இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில் எழுதணுன்னாலும் எழுதலாம், வேரியபிள்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், எப்படி வேணால். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும், வித் லாஜிக்கெல்லாம் மென்ஷன் பண்ணி, வித் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கும். இங்கே தான் கமா வரணும், இங்கே தான் இப்படி வரணும், இதை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் த ப்ராசஸ் நீங்கள் போட்டுக்க பதிலாக ஸ்டார்ட் த ப்ரோக்ராமு இல்லை ஸ்டார்ட் த அல்கோரிதம் கூட நான் போடலாம். ஸோ இட் இஸ் அப் டு அவர் விஷ். ப்ரோக்ராமுங்கிறது அப்படி கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன். ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் அ செலக்டட் லாங்குவேஜ். அதாவது ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், இதில் இருக்கிறத நம்ம ப்ரோக்ராமாக, அதாவது நம்மளுடைய அல்கோரிதம் ரைட்டிங்கை எப்படி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வித் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் வச்சு. அதாவது இப்போ இதுதான் லாஜிக்கு அப்படின்னா, இந்த லாஜிக்கை நான் சின்டாக்ஸ் மூலமாக கரெக்டாக எழுதியிருக்கணும் ப்ரோக்ராம் கோடிங்க. அப்போ தான் எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் வரும், இல்லைனா அவுட்புட் வராது. பட் அல்கோரிதம் அப்படி கிடையாது. எழுதுனதை பார்த்தாவே நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தாவே போதும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், algorithm resembles a pseudocode which can be implemented in any language. அதாவது நார்மலாக இந்த அல்கோரிதமில் சூடோகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடோகோட் இஸ் நத்திங் பட் சேம். இப்போ நம்ம எப்படி அல்கோரிதம் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் சூடோகோடும் இருக்கும். கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஒரு சில வேரியபிள்ஸ் நம்ம கெட் பண்ணுவோம், ஒரு சில லாஜிக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி கெட் பண்ணுவோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி சேம் அஸ் நம்மளுடைய அல்கோரிதமோட இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சூடோகோட் வந்து நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரோக்ராம் அப்படி கிடையாது. நான் இப்போ இந்த பர்டிகுலர் அல்கோரிதமை, இந்த பர்டிகுலர் கான்செப்டை எந்த ப்ரோக்ராமில் நான் கன்வெர்ட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். எனக்கு ஜாவா ஓகே, C++ ஓகே, இல்லை பைத்தான் ஓகே அப்படின்னு எந்த லாங்குவேஜில் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் இட் இஸ் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸு, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை அந்த ப்ரோக்ராமில் என்னால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இதிலேருந்து நம்ம அல்கோரிதம்லேருந்து ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஸ்பெசிஃபிக்காக பண்ணி அதில் எரர் இல்லாமல் இந்த சென்ஸ் அப்போ அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எரர் இல்லாமல் ப்ராப்பராக இந்த அல்கோரிதமை ப்ராப்பர் கோடிங்க்கு, ப்ராப்பர் லாங்குவேஜுக்கு, ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் யூசர் வந்து தட் இஸ் அ ப்ரோக்ராமருக்கு எந்த லாங்குவேஜ் எஃபிஷியன்ட்டோ அதில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அல்கோரிதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும். வேற ப்ரோக்ராம்ங்கிறது அப்படி கிடையாது. இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர் ஃபாலோவிங் சின்டாக்ஸ், ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ், அதில் இருக்கிற பர்டிகுலர் லாஜிக் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அல்கோரிதம், ரைட்டிங் அண்ட் அல்கோரிதம் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அல்கோரிதம் அண்ட் ப்ரோக்ராம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்டிகுலர் செகண்ட் கான்செப்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.